இது தீபக் ரவிச்சந்திரன் ஷேர் மார்க்கெட் சக்ஸஸ்ல இருந்து. ஸோ இன்னைக்கு ஒரு நியூஸோட தாங்க வந்திருக்கேன். எந்த கம்பெனினா அயன் எக்ஸ்சேஞ்ச். ஸோ நம்ம சேனலில் எப்போவுமே வந்து ஒரு ஸ்டாக் எடுத்தோம்னா நியூஸ் மட்டும் சொல்லிட்டு போக மாட்டோம். அதோட என்டையர் அனலைஸ் பார்ப்போம். என்னென்ன அப்படின்னா கம்பெனி என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இந்த வாட்டி ப்ராஃபிட்டில் இருக்காங்களா லாஸில் இருக்காங்களா, டெக்னிக்கல் அனலைஸ் படி ஸ்டாக் ப்ரைஸ் எங்கே போயிட்டு இருக்கு, எங்கே போகும், நியூஸ் படி எவ்வளோ கான்ட்ராக்ட் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்றத என்டையர் திங்காக பார்ப்போம். ஸோ இது அப்படியே நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாமே புரியும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? எஸ். ஸோ எப்போவுமே வந்து கம்பெனி டீட்டெயில் முக்கியங்க. ஏன்னா கம்பெனி என்ன பண்ணிட்டு இருக்காங்க தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம மணியை நம்ம டேரெக்டாக வந்து தைரியமாக ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அந்த பர்டிகுலர் கம்பெனிக்கு. ஓகே, ஸோ இந்த கம்பெனி சில டீட்டெயில்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா 1964 திறந்துருக்காங்க. 50 இயர் மேலேயே இருக்குது. ஓகேங்களா? ஆஃப் டெக்கெட்ஸ்க்கு மேலே போயிட்டு இருக்காங்க. நல்ல குட் வெல் தான். ஏன்னா வந்து ஒரு கம்பெனி வந்து தொடங்கி 50 வருஷம் மேலே தாண்டி போகிறது ரொம்ப எசென்ஷியலான விஷயம். சரிங்களா? சரி, மெயினாக இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க ஐடியாவே எப்படி இருக்குது அப்படின்னா வந்து என்விரான்மெண்ட்டை பொல்யூட் பண்ணாமல் பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்விரான்மெண்ட்டை பொல்யூட் பண்ணுற வாட்டர் சம்மந்தப்பட்ட இந்த சீவேஜ் ஆகட்டும், இல்லை வாட்டர் ட்ரீட்மெண்ட் ஆகட்டும், இதை வந்து மெயின் ஃபோக்கஸ் பண்ணி இந்த கம்பெனி ஒரு மோனோபோலி கம்பெனியாகவே கூட பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். மெயினாக வந்து வாட்டர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நல்ல அயன்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறது, இந்த வேலை எல்லாமே இந்த கம்பெனி பண்ணிட்டு இருக்கு. இன்னொன்று என்னன்னா, இந்த ஐஆர்ஸ் ரயில்வே கம்பெனி உங்களுக்கு தெரியல, ஐஆர்சிடிசி. ஸோ அந்த ரயில்வே இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் சப்ளை எல்லாமே இவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 2005 இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நல்ல ஸ்டாக் தான் இது டோட்டலாகவே வந்து பார்த்தீங்கன்னா. ஏன்னா வந்து இண்டஸ்ட்ரி வாட்டர் ட்ரீட்மெண்ட், ஏன்னா வாட்டர்ன்றது எசென்ஷியலி, வாட்டர் இல்லைனா கண்டிப்பாக நம்மளால என்னமே சர்வே பண்ண முடியாது. கரெக்டாக? ஸோ அதால் இந்த கம்பெனி அதை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறதால நல்ல வெல் அண்ட் குட் போயிட்டு இருக்கு. லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் நல்லா ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, என்ன நியூஸ் வந்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனிக்கு வந்து ஆர்டர் எடுத்திருக்காங்க. யார்கிட்ட இருந்துன்னா அதானி பவர் கிட்ட இருந்து ஆர்டர் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எவ்வளோ கோடிக்கு அப்படின்னா 161 கோடிக்கு. ஸோ இந்த நியூஸை நீங்கள் டீட்டெயிலாக படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் இல்லை, போயிட்டு கூகுளில் அதான் அயன் எக்ஸ்சேஞ்ச் கம்பெனின்னு போட்டிங்கன்னா அதோட நியூஸ் டீட்டெயில்டாக வரும். ஸோ என்ன ஆர்டர், எதுக்காக எடுத்தாங்க, இது எல்லாமே என்டையர் திங் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நான் இதை பற்றி பேசணும்னா ரொம்ப டைம் எடுக்கும். நம்ம வந்து இப்போ வந்து நம்ம ஃபண்டமெண்டல் அனலைஸ் அண்ட் டெக்னிக்கல் அனலைஸ் ஆஸ் வெல் அஸ் வந்து நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஸோ ஃபண்டமெண்டல் அனலைஸ் இன்றைக்கி என்னால் எடுக்க முடியல, கால்குலேட் பண்ண முடியல. ஸோ அதால் நம்ம என்ன பண்ணுவோம்னா டைரெக்டாக வந்து we will see the technical analyze. okay, yes. so என்ன அப்படின்னா, எப்போவுமே நம்ம சேனலில் ஒரு ஸ்டைல் இருக்குது. என்னென்னா, ஒரு ஸ்டாக்கை வந்து 1 year முன்னாடியே நீங்கள் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு வந்திருக்கும் அப்படின்னு ஒரு கணக்கெடுப்போம். நான் ஜஸ்ட் ஒரு ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ அதோட மினிமம் அண்ட் மேக்ஸிமம் அப்படின்ற ஒரு கணக்கில் ஸோ எடுத்து வச்சுக்கும் போது இந்த ஸ்டாக்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 55% உங்களுக்கு ரிட்டர்ன்ஸாக வந்திருக்கும். ஓகேங்களா? விச் மீன்ஸ் நீங்கள் 1 lakh இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 1,50,000 1 yearல நீங்கள் வந்து வெளில எடுத்திருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ இதோட ரிட்டர்ன்ஸ் தர ஸ்டாக்ஸ் எல்லாமே இருக்குது. பட் இது வந்து கொஞ்சம் இந்த டைம் கொஞ்சம் டம்மாக தான் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம சேனல்ஸ்லேயே நிறைய ஸ்டாக்ஸ் பற்றி நம்ம பேசியிருக்கோம், பார்த்துருக்கோம். 400%, 500%லாம் ரிட்டர்ன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? நம்ம ப்ரீவியஸ் வீடியோவை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். சரி, ஓகே. ஸோ இன்னைக்கு என்னடா நடந்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இன்னைக்கு பர்டிகுலராக நான் ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இன்னைக்கு பர்டிகுலராக என்ன நடந்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து கேண்டில் நல்லாவே ஃபார்ம் ஆகி கீழே இறங்கிடுச்சு. ஓகேங்களா? ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் வரைக்கும் இவங்க மேலே போனாங்கன்னா 10% வரைக்குமே இன்னைக்கு வந்து அவங்க மேலே போயிட்டு கீழே இறங்கிட்டாங்க. ஏன்னா மார்க்கெட் சுச்சுவேஷன் இன்னைக்கு கொஞ்சம் பேடாகவே இருந்துச்சு. என்னதான் நிஃப்டி ஏறி இருந்தாலுமே மற்ற செக்மெண்ட்ல எல்லா ஸ்டாக்ஸுமே இறங்கிருந்தது. ஸோ இப்போ பர்டிகுலராக என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹரிசாண்டல் லைன் இங்கே வரைஞ்சிக்கிறேன், இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் வரைகிறேன். ஸோ ஒரு ட்ரெண்ட் லைன் வரையும் போது உங்களுக்கு என்ன பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ இட் கேன் பி ஃபார்ம் த ட்ரையாங்குலர் பேட்டர்ன். ஓகேங்களா? ஸோ அசெண்டிங் ட்ரையாங்குலர் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. அதை வந்து பிரேக் அவுட் பண்ணி இங்கே மேலே போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இங்கே நல்லாவே வந்து பிரேக் அவுட் நடந்து இங்கே கேரி ஆகிருந்ததுன்னா மேபி 750 கூட போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ நாளைக்கு நம்மளுக்கு ஸ்டாக் மேலே போகுது அப்படின்னா இட் வில் கோ டு த மூமெண்ட் ஆஃப் 750 அந்த ரேஞ்சில் 1 வீக்குள்ளே அது அட்டைன் ஆகும். சப்போஸ் இல்லை அப்படின்னா மார்க்கெட் என்விரான்மெண்ட் சரியில்லை, குளோபலி எதனா இஷ்யூஸ் இருக்குது. ஏன்னா இப்போ வந்து ஃபிட் ரேட் வேறு விட்டுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஃபிட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 0.50% விட்டுருக்காங்க. அந்த நியூஸ் என்னன்னு சொல்லிட்டு போய் பாருங்கள். ஸோ அதால் மேபி கீழே இறங்குது அப்படின்ற மாதிரி எதனா குளோபல் இஷ்யூவால் கீழே இறங்குதுன்னா இதை பிரேக் அவுட் அடிச்சதுன்னா கீழே இறங்கவும் வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ மோஸ்ட்லி ஷேர் மார்க்கெட்டில் வந்து இது இப்படி தான் நடக்கும்ன்றது யாராலுமே சொல்ல முடியாது. அதே மாதிரி நான் சொல்கிறேன்றதால இந்த ஸ்டாக் நீங்கள் வாங்கணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா
ஷேர் மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே யாரையுமே நம்பி இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா அது உங்களோட மணி. ஓகே. ஸோ நீங்கள் ஒரு அனலைஸ் பண்ணுங்கள், ஷேர் மார்க்கெட் கற்றுக்கோங்க, டைம் எடுத்தாலும் பரவாயில்ல. பட் கற்றுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்கள் ஃப்யூச்சர் ஜென்ரேஷன், ஐ மீன் உங்களோட பசங்களுக்கோ இல்லை வேறு யாருக்கோ நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா இதை பற்றி நீட்டாக சொல்லிக் கொடுக்கலாம். நீங்களும் டெவலப் ஆவீங்க, அவங்களும் டெவலப் ஆவீங்க, ஒட்டுமொத்த கம்யூனிட்டியும் டெவலப் ஆகும். ஓகே. ஸோ அது வந்து ரொம்பவே முக்கியம். ஓகே. சரி, ஓகே. ஸோ இந்த மாதிரி ஷேர்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியணும், நீங்கள் ஃபுல் டீட்டெயிலும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம ஷேர் மார்க்கெட் சக்ஸஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு ஒரு வீடியோவோட பார்ப்போம். ஓகே, பாய்.